ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பலவிதமான பாத்திரத்துக்கான கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாச்சு நம்ம பாத்திரத்துக்கான வீடியோ போட்டு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குற இந்த பாத்திரம் எல்லாமே குரோம்பேட்டில் இருக்கக்கூடிய போத்தீஸ் ஸ்வர்ணமஹாலில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நிறைய விதமான பாத்திரம் வந்து உங்களுக்கு 50% ஆஃபர்லேயும் போட்டிருக்காங்க. செலக்டிவான பாத்திரம் மட்டும். ஸோ ஃபுல்லாக நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இந்த மாதிரியான நமக்கு ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். பிராண்டட் அப்படிங்கிறதுனால அதுக்கு தகுந்தாப்பில் ரேட் இருக்கும். ஸ்கொயர் டைப்லேயே வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாம் கண்டெய்னர் எல்லாமே நல்லா வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. குவாலிட்டியும் நல்லா இருக்குது. அதே மாதிரி குவான்டிட்டி உங்களுக்கு எத்தனை வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரே மாதிரி நம்ம வந்து கிச்சனில் ஆர்கனைஸ் பண்ணணும், பருப்பாக இருக்கட்டும், இல்லை மசாலாலாம் போட்டு வைக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாவெல்லாம் போட்டு வைப்பான்ல, அதுக்கு வந்து உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து வச்சுருக்காங்க. மேலே வந்து கிளாஸ் லிட்டு மாதிரியும் இருக்கும். சிலது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய பாக்ஸ் இது எல்லாமே. ஒவ்வொன்றும் அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வேரி ஆகுது. 700 800 900 அந்த ரேஞ்சில் வந்து இருக்கும். ஏன்னா நல்லா கனமாகவே இருந்தது. இது வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து அந்த கிளாஸ் லிட்டு மாதிரி வந்து உங்களுக்கு இருக்குது. உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு டக்குன்னு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதில் வந்து சின்ன சைஸ் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது. 110 அந்த ரேஞ்சில் வரும். ரேண்டமாக நான் வந்து கொஞ்சம் காமிச்சிருக்கேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து உங்களுக்கு நிறைய விதமான பாத்திரம் வந்து அவைலபிளாக இருக்குது ஸ்வர்ணமஹாலில். இட்லி பாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து உங்களுக்கு மல்டிபர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரியான ஸ்டீமர், குட்டி குட்டி இட்லி பிளேட், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரைஸ் ஸ்டீமர் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. டிஸ்கவுண்ட்லேயே வந்து ஒரு சில ஐட்டம் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து ஸ்டீல்லையே மினி இட்லி ஊற்றுற மாதிரி வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. எல்லா பாத்திரமுமே இங்கே வந்து கனமாகவே இருந்தது. ஸோ நல்லா குவாலிட்டியாக இருந்தது. இது வந்து ரைஸ் ஸ்டீமர். அதுவுமே வந்து 2 சைஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. இங்கே வச்சுருக்காங்க. இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடியது. 1500 கிட்ட வருது. 1500க்கு வரக்கூடியது 1300 அந்த ரேஞ்சில் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. எம்ஆர்பியை விட உங்களுக்கு கம்மியாக இருக்கும். நேரில் போய் பாருங்கள். ஏன்னா உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் வீட்டுக்கு தேவையான சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இட்லி பாத்திரம் வந்து மெயினாக ரொம்ப நல்லா இருந்தது. குட்டி குட்டியான இட்லி பாத்திரமுமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. மினி இட்லி ஊற்றுற மாதிரி, இல்லை மீடியம் சைஸில் வந்து ஒரு 3 பிளேட் 2 பிளேட் ஊற்றுற மாதிரி அவைலபிளாக இருக்குது. சின்ன சைஸும் கிடைக்குது. பெரிய சைஸில் இட்லி பாத்திரம் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது. இது வந்து 3 in 1 யூஸ் பண்ணக்கூடியது. நல்லா வந்து பெரிய சைஸில் வந்து இருந்தது. ஸ்டீமரோட சேர்த்து வந்து கொடுத்துருக்காங்க. 4 பிளேட் அந்த மாதிரி வருது. இட்லி தட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீமருமே நல்ல பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரைஸ் ஸ்டீமர் இருக்குது இல்லையா, இந்த பாத்திரம் தான். நம்ம செப்பரேட்டாக வந்து ரைஸ் வச்சுக்கலாம். மேலே வந்து இட்லி பாத்திரமாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் எல்லாம் வேக வைக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 3யுமே வந்து உங்களுக்கு ஒரே டைமில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. நிறைய பேர் தேடிட்டுருப்பாங்க இந்த மாதிரியான பாத்திரம் எல்லாமே. நீங்கள் போத்தீஸ் போனீங்க அப்படின்னா பார்க்கலாம். ப்ரே லேடி அப்படிங்கிற பிராண்டில் வந்து இந்த மாதிரியான பாத்திரம் வந்து வச்சுருக்காங்க. இதுக்குமே வந்து 40% கிட்ட டிஸ்கவுண்ட் இருக்குது. எம்ஆர்பி வந்து 6300, ஆனால் வந்து 3780 ரூபா கிட்ட இதோட ப்ரைஸ் வருது. நீங்கள் தனித்தனியாக ஒன்றுனா யூஸ் பண்ணிக்கலாம். 3யும் ஒரே தடவை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் வாங்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரியான அடுக்கு டப்பா எல்லாமே வந்து 50% டிஸ்கவுண்டில் இருக்குது. 580. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 50% வரா மாதிரி இருக்கும். செலக்டிவான பாத்திரம் மட்டும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி 50% டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துருக்காங்க. நானும் எல்லாமே போலுக்கு அப்படின்னு நினச்சேன். இல்லை, ஒரு செலக்டிவான வெசல்ஸ் மட்டும்தான் வந்து 50%ல் இருக்கும். இது 299ல் வருது. எல்லா கிணமும் செட்டாக நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கனமாகவே இருந்தது. நல்லா இருந்தது. உங்களுக்கு கிண்ணம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா அகலமாகவும் இருந்தது, கனமாக இருந்தது. ஸோ ஸ்டீல் பாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் கனமாக வாங்கினோம் அப்படின்னா விரிசல் விடாது. இப்போ வாங்குகிற பாத்திரம் எல்லாமே சீக்கிரமாக வந்து விரிசல் விட்டுருது. லைட் வெயிட்டாக வாங்காமல் நம்ம கொஞ்சம் கனமாக வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் லைஃப் வரும். ஏன்னா முன்னே இருந்த பாத்திரத்துக்கான இது இல்லை, தரம் வந்து இல்லை. இப்போ வரக்கூடிய பாத்திரம் எல்லாமே சீக்கிரமாக வந்து உங்களுக்கு கார்னர் எல்லாமே நமக்கு விரிசல் விட்டுடுது. இது எல்லாமே இட்லி பாத்திரத்தில் வரக்கூடியதான். இட்லி பாத்திரம் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. அதே மாதிரி ஸ்டீமர், ஹாட் பாக்ஸ் எல்லாமே கூட வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து குரோம்பேட்டில் இருக்கக்கூடிய போத்தீஸ் ஸ்வர்ணமஹாலில் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா டி நகர் பிரான்ச்சில் வந்து ட்ரெடிஷ்னலில் வந்து கிடையாது பாத்திரம். ஹைப்பரில் வந்து உங்களுக்கு இருக்கும்.
இது எல்லாமே சர்விங் பவுல் வந்து வித் லிட்டோட வந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் நார்மலாக வந்து இந்த பக்கம் வந்து இட்லி பாத்திரம் மட்டும் வச்சுருந்தாங்க, டிஸ்பிளே மாதிரி அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க. அதை தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நமக்கு குட்டி குட்டி டம்ளரில் இருந்து மசாலா டப்பா, சாதம் வடிக்கிற பானை, பால் காய்ச்சிற பாத்திரம் எல்லாமே தனித்தனியாக வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. காஸ்ட் அயனிங் எல்லாமே கூட வந்து உங்களுக்கு இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம சேனலில் நிறைய பேர் இட்லி பாத்திரம் கேட்பீங்க இல்லையா, அதனால தான் அதை பார்த்து எடுத்துகிட்டு இருந்தேன். இது வந்து ஸ்மால் சைஸில் வரக்கூடியது. இப்போல்லாம் வரக்கூடிய சின்ன சைஸுக்கே வந்து ஸ்டீமர் பிளேட் வந்து தனியாக கொடுத்துட்றாங்க. குட்டியாக அழகாக இருக்குது. சின்னதாக வந்து உங்களுக்கு ஒரு 3 இட்லி ஊற்றுற மாதிரி இருக்குது. இட்லி தட்டு வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது எல்லாமே 2 in 1. நம்ம 3 in 1 பார்த்தோம் இல்லையா, 3 வரா மாதிரி 2 லேயர்லேயும் வந்து உங்களுக்கு வருது. இட்லி பாத்திரம் ஸ்டீமர் வரா மாதிரி வச்சுருக்காங்க. ஹாட் பாக்ஸுமே இங்கே ரொம்ப நல்லா இருந்தது. ஹோட்டலுக்கு தேவையான ஐட்டம் கூட உங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. நல்ல பெரிய சைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி மசாலா டப்பா எக்கச்சக்கமான கலெக்ஷன் வச்சுருக்காங்க. போனீங்கன்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா பாருங்கள். இது வந்து ஸ்டீல்லையே வரக்கூடியது தான், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வரக்கூடியது. நல்லா அகலமாக இருந்தது இந்த இட்லி பாத்திரம். பார்த்தீங்க அப்படின்னா தட்டு வந்து உங்களுக்கு நிறைய இருக்கும். உள்ளே வந்து குவான்டிட்டி இட்லி வந்து ஒரு 15 கிட்ட வரும். இதுவுமே இட்லி குக்கரில் வரக்கூடியதான். 4 தட்டு வச்சு உங்களுக்கு 5 பிளேட் வரா மாதிரி இருக்கும். இதுவும் நல்லா இருந்தது. நல்ல பெரிய சைஸில் வந்து பிரியாணி பண்ணுறதுக்கான பாத்திரமுமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. வித் லிட்டோட கிடைக்கிது. இதெல்லாம் நல்லா வந்து உங்களுக்கு ஹைட்டாக வச்சுருந்தாங்க. என்னால் எடுக்க முடியல, அதனால் ரேட்டு சரியாக கவனிக்க முடியல. இது வந்து குக்கருமே வந்து உங்களுக்கு எல்லா விதமான சைஸஸில் அவைலபிளாக இருக்குது. இது வந்து 1600 கிட்ட வருது. ஹண்டி டைப்லேயும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு நார்மலாக வரக்கூடிய ப்ரெஷர் குக்கர், அலுமினியத்தில் வரக்கூடியது, ஸ்டீலில் வரக்கூடியது, இதெல்லாம் வந்து ஹாட் பாக்ஸில் இருக்கக்கூடிய கலெக்ஷன். சின்ன சைஸில் ஆரம்பித்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் இருக்குது. இது வந்து வாட்டர் ஊற்றி வைக்கிறதுக்கு அந்த கேன் மாதிரி வந்து குடுவை மாதிரி இருக்குது இது. ஸோ அதுவுமே வந்து இருந்தது, செப்பரேட்டாக இருந்தது. ஸோ என்னடா வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான கிச்சன் ஐட்டம் வந்து உங்களுக்கு இந்த ஃப்ளோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.